லினக்ஸ் சிஸ்டமில் டேட் அண்ட் டைம் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் சிஸ்டமில் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண பிறகு டேட்டுன்ற கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமுடைய டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து இன்றைக்கி என்ன நாள், அடுத்ததாக வந்து இன்றைக்கி என்ன டேட்டு, அதே போல் இன்றைக்கி என்ன மந்த்து, இன்றைக்கி என்ன இயரு, அப்போ இப்போ இருக்கிற கரண்ட் டைம் என்ன, அதே போல் பிஎம்மா இல்லை ஏஎம்மா, அதுக்கடுத்து வந்து டைம் ஜோன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இருக்குது. ஸோ இந்த டேட்டுன்ற கமாண்டை யூஸ் பண்ணி வேறு என்ன விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டேட்டு ஸ்பேஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஏ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து இன்றைக்கி என்ன நாளுன்றதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காமிக்காமல் சண்டேனா சன்னுன்ற மட்டும் காமிக்குது. ஸோ அதே வரை நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா கேபிட்டல் ஏ போட்டோம்னா நமக்கு வந்து சண்டேன்றது காமிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இதே கமாண்டில் பி ஸ்மால் பி போட்டால் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மந்த்துடைய ஸ்டார்டிங், இப்போ உதாரணமாக இது மேன்றதுனால ஃபஸ்ட்டு 3 லெட்டர் காமிச்சிது. பட் ஜனவரின்னு இருந்தால் என்ன காமிக்கும், ஜேஎன் மட்டும் காமிக்கும். ஸோ நமக்கு ஃபுல் மந்த்துடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கேபிட்டல் பி போட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல் மந்த்துடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக என்ன பார்க்கலாம், டேட்டு அதே கமெண்டில் சி ஸ்மால் சி போட்டோம்னா நமக்கு என்ன தெரியுது, அதாவது டைம் ஜோன் மட்டும் வரல பாருங்கள். இங்கே வந்து ஐஎஸ்டின்னு வந்திருக்கு, இங்கே இடத்துல ஐஎஸ்டி வரல. ஸோ நமக்கு வந்து டேட்டு, இன்றைக்கி என்ன நாள், என்ன மந்த்து, என்ன இயரு, அதே மாதிரி டைம் என்னன்றது மட்டும் காமிக்குது. ஓகேங்களா. அதே கேபிட்டல் சி போட்டால் நமக்கு என்ன காமிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 20. ஸோ 20ன்றது வந்து இது வந்து செஞ்சுரி, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 20th செஞ்சுரின்றது தான் காமிக்குது. ஸோ அந்த இயரில் ஃபஸ்ட்டு 2 லெட்டரை வந்து நமக்கு காமிக்கும். ஸோ கேபிட்டல் சி யூஸ் பண்ணோம்னா ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்மால் டி யூஸ் பண்ணால் என்ன வருது, இன்றைக்கி என்ன டேட்டு, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து 15 மே. ஸோ 15 மே மட்டும் ஷோ பண்ணுது. அடுத்ததாக கேபிட்டல் டி போனால் என்ன காமிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபுல் டேட், அதாவது மே மந்த்து 15th 2022ன்றது வந்து நமக்கு டேட் காமிக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்மால் இ போட்டால் நமக்கு என்ன ஷோ பண்ணுது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டே ஆஃப் த மந்த்து, இன்றைக்கி என்ன டேட்டுன்றதை காமிக்கும். ஓகேங்களா. அடுத்தது கேபிட்டல் எப். கேபிட்டல் எப் போட்ட போனால் நமக்கு பாருங்கள், இங்கே கேபிட்டல் டி போடும்போது இயர் வந்து லாஸ்ட்லேயும் மந்த்து வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது. இங்கே பாருங்கள், இயர் வந்து ஃபஸ்ட்டும் டேட் வந்து லாஸ்ட்லேயும் வருது. ஸோ கேபிட்டல் எப்புக்கும் கேபிட்டல் டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்ததாக என்ன கமெண்ட் பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர்னு பார்க்கும்போது இப்போ என்ன டைமோ அது மட்டும் காமிக்குது. ஸோ இப்போ 8 மணி, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் காமிக்குது. ஸோ 20ன்றது வந்து 8 o'clock. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 8 o'clock ஆகுது, அதனால தான் அங்கே 20ன்னு காமிக்குது. ஓகே, தேங்க்ஸ்.